உங்க பேருமா? சரண்யா. என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறேன். 9th படிக்கிறேன். என்னம்மா சொல்லுங்கம்மா. அப்பா ரொம்ப முடியல. அப்பா ஊதுபத்தி வேலை பார்த்துட்டு அவங்க வீட்டுல படுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் சம்பளம் தான். இந்த சம்பளத்துக்கு நாங்க அரிசி இதெல்லாம் வாங்குறதுல இதாயிடுது. பேக் வேணாலும் அப்பாட கேட்க முடியல. அம்மா வீட்டு வேலைக்கு அம்மாவும் கூட்டிட்டு போறாங்க. அம்மா போயிட்டு வரவங்களையும் நான் ஸ்கூல்ல இருந்து போயிட்டு வரவங்களையும் பேக்கும் இருக்க முடியுது. ட்ரெஸ்ஸும் இல்லை. ட்ரெஸ் வேற கிழிஞ்சிருச்சு. பார்வை தெரியாது. தெரியாது. ஓ, ஊதுபத்தி வித்து தான் குடும்பத்தை பார்த்துட்டு. ஆமா, இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு முத போயில பையன் தூக்கையில கஷ்டமா இருந்துச்சு. நீ வித்தியனா எவ்வளவு கிடைக்கும் பாருனாங்க. சராசரி சாப்பாடு செலவு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் செலவு போக இருந்து 400 ரூபாய்க்குள்ள தான் கிடைக்குது. என் மகளோட என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லல. இப்ப எனக்கு நாளைக்கு ஒரு பேப்பர் கேக்குறாங்கப்பா, அதுக்கு ஒரு 25 ரூபாய் கேக்குறாங்கப்பா அப்படிங்குது. பாப்பா என்னால அப்பா இருக்கிறதே காசு தரேன், ஏதோ முடிஞ்சிச்சுன்னா நான் காசு தரேன், பேப்பர் வாங்கிட்டு போய் நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன். அதுக்காக அழுதுகிட்டு கூட போகுது. சொல்றப்ப எனக்கு கஷ்டமா இருந்த ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. ஆனா எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னா, செருப்பு இல்லாம, செருப்பு போடாம தான் வந்து நிக்கிறா. செருப்பு இல்லைன்னா, எனக்கு ஒரு பேக் இல்லாம ஸ்கூல் கிழிஞ்ச பேக் எடுத்துட்டு போறேன். நான் அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டா கவலைப்படாங்க. எனக்கு குடும்பத்து சூழ்நிலை கேட்க ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்காது. ஒரு பெண்ணா இருந்து நீ அதை எவ்வளவு தூரம் மனசுல எவ்வளவு தூரம் கஷ்டத்தை வச்சிருந்தேன்னா, நீ வந்தனே வந்த வேகத்துல எனக்கு இது வேணுங்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் என்ன ஒரு கூட போதும் அண்ணமா நினைச்சுக்க. அப்பாவோட கஷ்டம் இவர் அழக்கூடாது. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 25 ரூபா உனக்கு கொடுக்கணும், நீ படி, உனக்கு உதவி பண்ணான்னு என்னை தேடி வந்திருக்காருல. எதுக்கு வந்து உன் நல்லதுக்காக தான். நீ அழக்கூட, நீ அப்பா அம்மாவும் உட்கார வச்சு சாப்பாடு பண்ணா. நீங்க அழுதி நான் அழுவா. சரி, நீ போல்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ணன் இருக்கேன், அண்ணன் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி பண்ணுவேன். தெரியாது உங்க பிள்ளை இவ்வளவு கஷ்டத்துலயும் படிக்க வைக்கிறீங்களா? அவர் பார்வையிலனாலும் நாயா போய் அலைஞ்சு ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்ச செய்யறாருல. இன்னைக்கு உன் பிள்ளை படிக்கணுங்கிறக்காக தானே என்னை தேடி வந்திருக்காரு. அவளை படிக்க வச்சிரும். உனக்கு இங்கே பண்ணி உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும் அண்ணன் எல்லாமே வாங்கி தந்துறேன். வருஷம் ஃபீஸ் நானே கட்டிடுறேன். உனக்கு தேவையான எல்லாம் நானே வாங்கி கொடுத்தேன். வருஷம் பேக், ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாத்துக்கும் பணம் நான் கட்டுறேன். சரியா? நான் தரேன். நீ இப்ப என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ வாங்கிக்க. நீ நல்லா படிச்சா படிப்பு மட்டும் தான் உன் வாழ்க்கையை மாற்றும், வேற எதுவுமே மாத்தாது. அதனால அவர் உனக்கு உறுதுணையா அவர் இருக்காரு. சரியா? அம்மா இருக்காங்க. நீ நல்லா படி, உனக்கு எல்லா விதத்திலும் நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க உங்க மனசுல வேதனைகள் எனக்கு புரியுது. நீங்கெல்லாம் அழக்கூடாதுண்ணே. நீங்களாம் இவ்வளவு தூரம் பார்வை இல்லாம ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறது போராடுறீங்க, இந்த சமூகத்துல போராடுறீங்க பாருங்க. அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. என் பிள்ளை நல்லா படிப்பா, உங்க கஷ்டத்தை உணர்ந்து படிப்பு இல்லமா. பண உதவி இருக்கு. நீயே இப்படி கையில உன் கையில அண்ணன் உன் கையிலேயே தரேன். சரியா? படிக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பாரு, உனக்கு இன்னும் தேடி உனக்கு கிஃப்ட் வந்து சேரும். நீ கேட்கற எல்லாமே நான் வாங்கி தருவேன். அதே மாதிரி எல்லாமே வாங்கி தரேன். இப்போ அவங்களை போய் வாங்கிட்டு வந்துடலாமா எல்லாமே? நீ எந்த மாதிரி ஸ்லிப்பர் வேணுமோ பாத்துக்கா. நல்லா இருக்கும். ஓகே தானே? நல்லா படி. உன் படிப்புல தான் உங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை இருக்கு. சரி, அதை மட்டும் நினைச்சுக்க. அண்ணன் உனக்கு என்ன நேரத்துல என்ன சப்போர்ட்னாலும் எனக்கு கால் பண்ண. சரியாம்மா? பாத்துக்கோங்க. போயிட்டு வரட்டுமா?